ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷனில் பிஸ்னஸ் லோன் மட்டும்தான் தருவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே இவங்க எக்கச்சக்க அப்ளிகேஷனுக்கு பர்சனல் லோனுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராகவும் இருக்கிறாங்க. அந்த விதத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிரெடிட் பி, ஃப்ரையோ, ஃப்ளெக்ஸி லோன்ஸ், மொபிக்விக், ஃபோன்பே, மணி டேப், கிரெட், பேசன்ஸ், மணிவியூ, 5 ஜார், நாவி, ஏர்டெல், நோ புரோக்கர், யூனி, சூப்பர் மணி, ஃப்ளிப்கார்ட்டுடைய அப்ளிகேஷன், பாரத் பே, தென் லாஸ்ட்டாக நிரோ, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில அப்ளிகேஷனுக்கு கூட இவங்க பர்சனல் லோனுக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இவ்வளோ அப்ளிகேஷனுக்கு பர்சனல் லோனுக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னராக இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் சைசன் அப்ளிகேஷனில் பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, தென் பிஸ்னஸ் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்கள் இருக்கணும், தென் பிஸ்னஸ் லோனில் இவங்க எந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான A to Z டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பர்சனல் லோன் அப்ளிகேஷன் சம்பந்தமான அனைத்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணி கூட தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்பொழுது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ், அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அந்த இடத்துலையே அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த கிரெடிட் சைசன் அப்ளிகேஷனுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் கிஸ்த் சாய்சன் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்டு NBFC அப்ளிகேஷனாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதை தவிர்த்து இவங்க பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் 15 lakhs வரைக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃப்ரீயாகவே கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே லோன் ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 15 lakhs வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். டென்யூரை பொறுத்த வரைக்கும் 12 to 36 months வரைக்கும் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க மினிமம் 19% per annum இருந்து அதிகபட்சமாக 30% per annum அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன் அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதுல கூட நீங்கள் நோட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இதை விட கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. பட் அது என்ன ரீசன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் லோன் அமௌண்ட்டில் 3% இருக்கும், ப்ளஸ் GST அப்படிங்கிறது அடிஷ்னலாக இருக்கும். மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமாகவே 30% வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. வேணும்னா அதை ரீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அடுத்து நம்ம ரியல் டைமில் இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இவங்க கொலட்ரல் ஃப்ரீயாக பிஸ்னஸ் லோன் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 75 lakhs வரைக்கும் கூட லோன் தரதாக போட்டிருக்காங்க. கொலட்ரல் ஃப்ரீ, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்டிங் 16%லேருந்தே இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதிகபட்சமாக 60 months வரைக்கும் கூட இருக்கும். குயிக்காகவே அப்ரூவல், அதாவது அதிகபட்சமாக 48 hours லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. டிஸ்பர்சலுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் டிஸ்பர்சல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. பட் அப்ரூவலுக்கு அப் டு 2 days வரையிலும் இவங்க எடுத்துக்கிறதா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க ஏஜை பொறுத்தவரைக்கும் 25 வயசுலேருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும். சேம் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கணும். அந்த பிஸ்னஸில் 3 வருஷமாவது பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கணும். அதே சமயத்தில் பிஸ்னஸில் அதிகபட்சமாக 25 lakhs வரைக்கும் டர்ன் ஓவர் அப்படிங்கிறதும் இருக்கணும். மற்றபடி சிவில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 650க்கு மேலே இருந்தாலே போதுமானது. அப்படியே ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நெசசரி தேவைப்படும். பிஸ்னஸ் ப்ரூஃப்காக நீங்கள் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கூட சப்மிட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் லாஸ்ட்டு 6 to 12 monthsக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைனா ITR காப்பி இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ITR காப்பியை கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இவங்களுடைய வெப்சைட்லையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 16%லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. பெனல்ட்டி சார்ஜஸ் வந்து ஓவர் டியூ அமௌண்ட்டில் 3% per month நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பவுன்ஸ் ஆனதுனாலும் சார்ஜ் இருக்குது. இதை தவிர்த்து டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நியர்லி 500 plus GST அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இடையில லோன் அமௌண்ட்டை நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் சார்ஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. 3 to 6% அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை மாதம் கழித்து ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஓகே கேஸ், இப்போ அப்ளை பண்ணுற ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணதுமே ஸ்மால் பிஸ்னஸ் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனோம்னா சில ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பிஸ்னஸ் டாக்குமெண்டேஷனை நீங்கள் உதயம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பிஸ்னஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறதையுமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து GST சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஈஃப் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகப்படியான அமௌண்ட் ஒருவேளை அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா
அப்போது அந்த லோன் அமௌண்ட்டை க்ளைம் பண்ணுறதுக்கு மேபி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு கூட சப்மிட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தவிர்த்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுடைய கம்ப்ளீட்டான KYC ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிஸ்பர்சலுக்கு நீங்கள் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோ டெபிட் செட்டப் தென் இ-சைன் ப்ராசஸையுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இதில் ஒரு 75,000 அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லைன் ஆப்ஷனில் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு ரீசன்னால இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷனில் தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி லோன் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் அதிகபட்சமாக 23 மந்த்ஸ் வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ இந்த 75,000 லோன் அமௌண்ட்லேருந்து நாம ஜஸ்ட் ஒரு 10,000 மட்டும் செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ணும்பொழுது அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் அப்படி இல்லைனா 6 மந்த் தான் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 15.5% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது, ப்ரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் கிடையாது. பட் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 18.92% அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 142 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட்டான 9,858 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இப்போ ரீசெண்ட் டைமில் நாம நோ புரோக்கர் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது கிரெடிட் சைசன் சைடு இருந்து 2 lakh அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைச்சிருந்தது. அதில் கிடைச்ச லோன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையிலேயே இருந்தது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மேக் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இந்த கிரெடிட் சைசன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ப்ரீவோ அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அந்த ப்ரீவோ அப்படிங்கிற நேமை தான் இப்போ கிரெடிட் சைசன் அப்படிங்கிற நேமாக மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஃபீஷியல் சைட்டில் கூட ஒரு சில இடங்களில் ப்ரீவோ அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இவங்களுடைய மதர் கம்பெனியாக ப்ரீவோ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் இந்த கிரெடிட் சைசன் அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் எங்கெங்கிறதெல்லாம் கிடைக்கும், தென் இதில் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ் லோன் என்ன, பிஸ்னஸ் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதில் கிடைக்கக்கூடிய அந்த லோனுடைய கம்ப்ளீட்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.